அதில் நாம் வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எடுத்துங்க 819 ஏசாயா 14:3. கர்த்தர் உன் முகத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாகப்பட்டிருந்த கடினமான அழுத்தத்தை நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே. ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே இயேசுவே, இந்த வசனத்தை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து எங்களோடு பேசும். நீ சொல்ல வேண்டிய இருதயத்தை குறித்து சொல்ல கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை வேண்டுவதாக. முதல் தேதியிலே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த வார்த்தை இறங்கினேன் என்று சொல்லி. எதற்காக இறங்கினார்னா, எகிப்துக்கு அனுப்பப்பட்ட தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கி இளைப்பாற பண்ணும்படி ஆண்டவர் இறங்கினார். அது யாத்திராவை 3:8 பார்ட் 1 பார்த்தோம். யூடியூப்ல இருக்கு. பார்ட் 2 இறங்கி உன்னை இளைப்பாற பண்ணினார் என்று ஏசாயா 14:1-3 வாசித்தோம். அது யாருன்னா சாலமன் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படி இளைப்பாற பண்ணினார் என்று நாம் பார்த்தோம். அதே போல் பார்ட் 3 கடந்த வாரம் பார்த்தோம். இறங்கி உன் துக்கத்தை உன் தத்தளிப்பை நீக்கி இளைப்பாற பண்ணினான்னு நம்ம யோபை பார்த்து தியானித்தோம். இந்த நாளிலே கூட கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை நான் ரொம்ப விவரமாக அந்த பழைய ஏற்பாட்டிலேருந்து ஜனங்கள் அப்படி வரணும்னு வச்சேன். அது கர்த்தர் சுத்தமான வாரத்தில் பார்க்கலாம். நேர செய்திக்கு நான் போகிறேன். எந்தோட இன்ட்ரெஸ்ட் அதை என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 21 வசனத்தை வாசிப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயருடையாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார். நீக்கி ரட்சிப்பார். யாரு? தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடில் நம்ம பார்த்தோம். அவர் ஏன் இறங்கினார்னா, தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்க. அவர் ஏன் இறங்கினார் அப்படின்னா, அவரை தேடினவர்களுக்கு இளைப்பாறு தந்தார். அவர் ஏன் இறங்கினார் அப்படின்னா, ஆண்டவர் சாத்தான் ஒப்பு கொடுத்ததுக்கு ஆண்டவர் அவனை இறங்கி விடுதலையாக்கினார். ஆனால் இயேசு இறங்கினதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஹல்லேலூயா. எதற்காக இயேசு பரலோகத்தை விட்டு 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இறங்கினார் அப்படின்னா, நமக்கு எல்லாம் நம்முடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? ஆமே. கர்த்தர் பாவங்களை நீக்கி ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தார். அது வந்த நோக்கமே ஆண்டவர் இந்த உலகத்தில், ஏன்னா பாவம் இந்த உலகத்தில் ஆண்டு கொண்டு இருந்தது. அதனால் அந்த பாவத்தை நீக்கும்படியாக ஒரே ஒரு பரிகாரி யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் பாவ நிவாரண பலியாக இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போது இந்த இயேசு இந்த நாளில் இருக்குன்னா, இயேசு பாவம் நீக்கி ரட்சிப்பார். அப்போது ரட்சிக்கிற ஆண்டவர், அந்த ரட்சிப்பு எப்படி இருக்க வேணும்? அந்த உலகத்தில் வந்து ரட்சிக்கிற ஆண்டவர், நீக்கி ரட்சிக்கிற ஆண்டவர் என்ன செய்ய வேணும் அப்படின்ற நாளில் கூட உங்கள்கிட்ட ஒரு 5 காரியங்களை குறிப்பை மாத்திரம் சொல்லிட்டு போகிற பாருங்க. இயேசு எதுக்கு வந்தார்? பாவத்தை ரட்சிக்க. வேறு யாரும் என்ன பண்ண முடியாது? ரட்சிக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை பழைய ரட்சிக்கப்படாதபடி என் கரம் குறுகவில்லைன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. இப்போ ரட்சிப்பு யாருன்னா கர்த்தருடையது. வேதம் சொல்லுது ரட்சிப்பு கர்த்தருடையது. அதனால் ரட்சிப்பு இது சொல்கிறாங்க. நீ ஆலயத்து போயிட்டு அப்படியே ஞானஸ்நானம் எடுத்துக்கோ, நம்ம என்ன பண்ணலாம், கல்யாணம் ஆகிடலாம், நீ ஆலயத்து போ, நீ ரட்சிக்கப்பட்டுருவேன். ஆனால் ரட்சிப்பு யாருது? சிலர் ரட்சிப்பை தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்க, ஞானஸ்நானம் தான் ரட்சிக்கப்பட்டுருவேன்னு நினச்சிட்றாங்க. அதனால் 10வது படித்த உடனே முடித்த உடனே ஞானஸ்நானம் கொடுத்துட்றாங்க. அதுவும் என்ன பண்ணுது, ஞானஸ்நானம் சரி எடுத்துது. ஆனால் ரட்சிப்புனா தெரியாது. ரட்சிப்புனா என்னன்னா, ஒரு மனிதன் உணர்வு. யோவான் சொல்லுவார், நீ ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கு என்ன மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிறார். நீங்கள் லூக்காவில் பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானம் சொல்லுவார். இப்போது ஞானஸ்நானத்துக்கு போகிறதுக்கு முன்பாக நாம் ஒவ்வொரு என்ன பண்ணால் மனம் திரும்பி நம்ம ரட்சிப்படும். என்ன மனதுன்னா, ஒருவேளை பாவத்தில், அக்கிரமத்தில், விக்கிரக ஆராதனை, கர்த்தர் பிடிக்காத காரியங்களில் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானா அந்த மனம் திரும்பணும். ஆண்டவரே இது சரியில்லையே. நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கேயாவது கடன் வாங்கி கொடுக்காம இருந்தாங்கன்னா ரட்சிக்கப்பட்ட உடனே கடன்லாம் போய் திருப்பி கொடுப்பாங்க. என்னப்பா, இல்லை நான் ஏசு ஏற்றுக்கிட்டேன், இது உங்கள் காசு கொடுத்துருவாங்களாம். அதே போல் யார்கிட்ட தப்பு பண்ணி சண்டை போடுவாங்க, அங்கே மன்னிப்பு கேட்பாங்க. என்னப்பா திடீர்னு மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னா, இல்லை ரட்சிக்கப்பட்டேன், கர்த்தர் என்ன பண்ணாரு, பலிபடுத்துக்கு ஆளிக்கு வர முடியாது, அப்போ அதெல்லாம் செய்வாங்க.
அதே இங்கே பார்த்தீங்கன்னா பட்டாளத்தில் ஒரு அம்மா அங்கே போனால் பயங்கரமாக சண்டை போடுவோம் மார்க்கெட்டில். அந்த அந்த வாயாடின்னு பேர் அதுக்கு. அங்கே நான் 87லேருந்து நான் போவேன் எங்கள் ரெகுலேட்டில். அவர் சொல்லுவார், சார் உங்களை வாய் தந்தாலும் ஐயோ அப்படின்னா. ஆனால் சில வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த லேடி பற்றி கம்ப்ளைண்ட்டே பண்ணுறதில்ல என்கிட்ட. என்னப்பா இப்போல்லாம் அந்த அம்மா பற்றி சொல்கிறேன் சார், அல்லலியா சோத்திரம் சொல்லு சார், சத்தமே போடப்படும். என்ன ஏதோ அல்லலியா கோயிலுக்கு போதான் ரட்சிக்கப்பட்ட உடனே அது என்ன ஆயிடுச்சான், உடனே மாறிடுச்சு. ரட்சிக்கப்பட்டதுன்னா மதத்தை மாற்றுதல்ல, மனதை மாற்றுறது. ஆண்டவர் சொல்ற உள்ளத்தை தான் தர கேட்டார், உள்ளத்தை எனக்கு தார், வெள்ளிய பொண்ணும் கர்த்தர் அந்த ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு ஒரு 5 குறிப்புகள் அந்த ரட்சிப்பு குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்படி ரட்சிக்கப்பட்ட வீடெல்லாம் எப்படி இருக்கணும்னு பார்க்க போகிறோம். வேகமாக எனக்கு இருக்கிற அந்த 15 மினிட்ஸில் நான் கவர் பண்ண விரும்புகிறேன். பாருங்கள், இன்னொரு கூட எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான், ஆனால் நான் சம்பவத்தை சொல்லும்படி நான் ஏவப்பட்ட சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 16:31 நீங்கள் வாசிப்பேன்னா மைக்கில் பக்கம் 187 வாசிங்க. நானே வாசித்துவா. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. இந்த வேதனுடைய சம்பவம் தெரியும். பவுலையும் சகோதரன் ஷீலாவையும் இருவரையும் அவர் ஜெயிலில் இருக்கும்போது அவர் கர்த்தரை துதித்து பாடுற வேளையிலே ஆண்டவர் என்ன பண்ணார்னா அவருடைய கட்டுகளை அவிழ்த்து விடுதலை ஆகிட்டார். அந்த ஜெயிலர் இவங்க தப்பித்து போயிட்டாருன்னு சொல்லி தன்னைக்கு கேடு உண்டாகும்படி அவரை சூசைட் பண்ண கத்தி குத்தும் போது சகோதரர் பவுல் அவரை தடுத்து, நாங்கள் யாரும் இங்கே தான் இருக்கிறோம், உங்களுக்கு ஒரு கேடும் பண்ணாத என்று சொல்லும் போது அவன் என்ன பண்ணுவான்னா, அப்போது அந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் 30லேருந்து 34 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது 29, அப்போது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாக்கும் முன்பாக விழுந்து அவளை வெளியே அழைத்து ஆண்டவர் மாதிரியே ரட்சிக்கப்படுத்துட்டான். என்ன செய்வேன் பார்த்தான். அவ்வளோ ஒரு இவருக்கு வணங்குற தெய்வம் இவங்களை விடுதலையாக்க மாத்திரம் அல்ல, விடுதலையாக்கி உள்ளே வச்சிருக்காரு பாருங்க. அதனால இப்படியாப்பட்ட ஒரு ஆண்டவர், அவர் ராஜா இல்லை, கர்த்தரை விடுதலையாக்கினார் சொல்லி அந்த விடுதலையாக்கின மனிதன் என்ன பண்ணான்னா, நான் என்ன ரட்சிப்பதை என்ன செய்ய வேணும் அப்படின்னு ஒரே ஒரு வசனம் அவர் சொன்னார். என்ன பண்ணணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேணும், விசுவாசிக்கணும், அப்போது நீ வீட்டாலும் ரட்சிக்கணும். இது ஹவுஸ் ஆஃப் சால்வேஷன். முதலாவது ஒவ்வொரு வீடும் ஹவுஸ் ஆஃப் சால்வேஷன் இருக்கும். இன்னைக்கு குடும்பத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, மற்ற யாரும் ரட்சிக்கப்படலை. அது நீங்கள் என்ன செய்ய வேணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து விசுவாசிக்க வேணும். உங்கள் வீடு எப்படி இருக்கணும்னா ஹவுஸ் ஆஃப் சால்வேஷனாக இருக்க வேணும். ஹல்லேலூயா. அந்த ஹவுஸ் ஆஃப் சால்வேஷன் அது இருக்குது, பெரிய பாக்கியம். இனிமேல் கல்யாணம் ஆகுது அந்த ரட்சிப்புலேயே மெயின்டைன் பண்ண பிள்ளைங்களை அப்படியே ரட்சிப்புலேயே வச்சு உங்கள் குடும்பம் ஒரு எப்படி இருக்கணும், ரட்சிப்பின் குடும்பமாக இருக்க வேணும். இன்னும் ரட்சிப்பு வரலையா, நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. இப்போது அவன் முதலாவது என்னென்னா ஹவுஸ் ஆஃப் சால்வேஷன். அவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் என்ன பண்ணான்னா அதில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 34 பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு காயங்கள்லாம் கட்டி வீட்டுக்கு கொண்டு போய் அவர்களுக்கு எல்லாம் கொடுத்து அவளுக்கு என்ன பண்ணனா 34 சொல்றது அழகாக, பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டு அனைவரும் கூட தேவ விசுவாசமான மனுஷனுமே அவங்க அது முன்னாடி பார்த்தா எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா 33 அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றாங்க. இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா மற்றவெல்லாம் கேட்டிருப்பாங்க, நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கப்பா, ஏன் என்ன எடுக்க சொல்கிறேன்? நான் ஏன் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா அது இவங்க தேவன் தான் காரணம். அல்லேலூயா. நான் இவங்களாம் தப்பிச்சுட்டாங்கன்னு சொல்லி அறியாமல் என்னை சூசைட் பண்ண பார்த்தேன். ஆனால் எனக்கு உன்னை எதுவும் பண்ணிக்காத, நாங்கள் எங்களை தான் இருக்கிறோம் என்று சொன்னாங்க பாருங்க. நான் தான் இவங்களை கட்டி மாட்ட வச்சேன், நான் தான் இவங்களை கட்டி தொழுமத்தில் வச்சேன். ஆனால் இவங்க ஆராதிக்கிற தேவன் அவங்க இவங்க ஜெபம் பண்ணி துதிக்கும் போது விடுதலையாக்கினாரு. விடுதலையாக்காம இல்லை, என்னை அறியாமல் செய்ய போகிற இந்த சூசைட்லேருந்து என்னை தடுத்து நிறுத்தி என்னை ஜீவனை கொடுத்த அதுக்காக நான் ஆசை எடுக்கிறேன். பா நல்ல அவர் இறந்ததுன்னா இன்னும் யாருக்கு லாபம் இல்லை.
உன்னை காப்பாற்றுற ஆண்டவர் தான்ப்பா எனக்கும் வேணும் சொல்லி குடும்பம் முழுவதும் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டது மாத்திர அந்த வீடு ஹவுஸ் ஆஃப் சால்வேஷன் ஆகி அந்த வீடு எப்படி இருந்துதான்? மகிழ்ச்சியாக இருந்துதான். இந்த எத்தனை பேர் வீட்டில் மகிழ்ச்சி இருக்கு? ஆமாங்க, மகிழ்ச்சின்னு போர்டு இருக்குங்க. மகிழ்ச்சி என்ன இருக்கு? ஆனால் வீட்டில் என்ன இல்லை? மகிழ்ச்சியே இல்லை. நம்ம ஒவ்வொரு விசுவாச குடும்ப வீடும் மகிழ்ச்சியாக இருக்கணும். வீட்டை ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சுக்கணுங்க. எப்பவுமே வீடு எப்படி வச்சுக்கணும்? மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். நம்மளால் வீடு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு இருக்கணும். அப்போ அந்த மாதிரி நடந்துக்கணும். கர்த்தர் அவளை ஆசைப்படுறாமே. சில பாருங்க, அவங்க மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க, மகிழ்ச்சியாக இருக்கலாம் விட மாட்டாங்க. அது கேட்டால் ரட்சிக்கப்பட்டது இல்லை, எது ரட்சிக்கப்பட்டதுங்க. நான் சேர்த்துச்சுங்க கல்யாணமாக சொல்லி கல்யாணம் பண்ணாங்களா? இது நான் தருமா ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்லி பாவம் அதுவும் நம்பி விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணிட்டு கட்சியில் பார்த்தா அது ரட்சிக்கப்படலை. அது எது கல்யாணம் பண்ணிச்சுன்னா ஞானசானம் எடுத்துச்சுன்னா கல்யாணம் பண்ணதுக்காக ஞானசானம் எடுத்துச்சு. பாஸ்டர் ஏமாத்திச்சு, ஆண்டவரை ஏமாத்திச்சு. இன்னும் என்ன பண்ணுது? போய் குடிச்சிட்டு வருது, இன்னும் போய் பாவம் பண்ணிட்டு வருது, ஒரு நாள் சுற்றிட்டு வருது. அப்புறம் சர்ச்சைக்கு வரும்போது எப்படி வரும்? ரட்சிக்கப்பட்டு தான் வரும். ஏன்னா சர்ச்சில் தான் ரட்சிக்கப்பட்டது. ரட்சிப்பு எங்கே தான்? சர்ச்சில் தான். ரட்சிப்பு வீட்டில் கிடையாது, ரட்சிப்பு ஆஃபீஸில் கிடையாது. ரட்சிப்பு அந்த மாதிரி வாழ்க்கையில் இந்த வீட்டில் எங்கெங்க மகிழ்ச்சி இருக்கும்? வெளியே சொல்ல முடியல. வெளியே சொல்ல, ஏன்னா குடும்பம் பிரிஞ்சிட போகுது, பிள்ளைகள் அனாதையிட போகுது. நாளைக்கு கர்த்தர் கணக்கு கேட்பார். அதுக்கு நரகம் நிச்சயம். மனம் தரணும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு வெளிப்பட விசேஷத்தில், நீ எந்த இடத்துல வீழ்ந்தன்னு நீ ஆதிலே செய்த கிரியை மீண்டும் செய், நீ எங்கே வீழ்ந்தன்னு ஆராய்ந்து பார்த்து சரி பண்ணிக்கின்றார். அதனால் கர்த்தர் ஒரு நாள் நினைக்க, ஆண்டவர் இது கிருபை காலம். ஒரு நாள் கிருபை போயிடும்பா. கிருபை போச்சுன்னா ஆகிடும், ஜீவன் போயிடுங்க. ஜீவனை பார்க்கலாம் இந்த கிருபை மேலானது அப்படின்றாரு. இப்போ கிருபை மேலே என்ன இருக்குது? ஜீவன் மேலே என்ன இருக்கு? கிருபை போயிடுச்சுன்னா ஜீவன் போயிடும். அப்புறம் பாஸ்டர் நான் அடக்கம் பண்ணிட்டு போயிடுவேன். நான் அதுக்கெல்லாம் கவலைப்படாதம்மா, போட்டோம், துன்மார்க்கன்னு சடுதிலே கேடு வரும், முற்று அப்படின்னு நான் ஆறுதல் சொல்லிட்டு போயிடுவேன். கர்த்தர் உன்னை பார்த்துப்பாரு, நாங்கள் இருக்க உன்னை பார்த்துக்கிறோம்மா, கவலைப்படாத சொல்லி ஆறுதல் பண்ணிட்டு போயிடுவோம். அதனால் ரட்சிப்பு கேட்குற பார்க்குற அருமையான சகோதரருக்கு சொல்கிறேன், உங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்க. கடைசி வரைக்கும் நிலைக்கிறவனே ரட்சிக்கப்படுவோம். நீதிமானே நிற்பது அரிது, பாவியை நீங்க பாவிக்க நீதிமான் நிற்கிறது அவ்வளோ கூடிய காலத்தில் இருக்கிறோம். பாவியாக இருக்கிறோன்னே. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பாவி எப்படி இருப்பான்? நிற்கவே சான்ஸே இல்லை. மனம் திரும்பி கர்த்தரை பிடித்துக் கொள்ளணும். உன் வீடு எப்படி இருக்கணும்? ஹவுஸ் ஆஃப் சால்வேஷனாக இருக்கணும். அந்த இடத்துல எப்போதுதான் இருக்கணும். அதுக்கு உனக்கு விசுவாசம் இருக்கணும். கர்த்தர் செய்வார். நீ ஜெபம் பண்ணால் விடுறோம். நாங்களாம் விடலையா இல்லையா? என்ன மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் தனியாக இருக்க மாட்டேங்க, உடனே சிகரெட் பிடிச்சிடுவேன். செயின் ஸ்மோக்கர், சிகரெட் பிடிப்பேன். சினிமா பைத்தியம், இந்த மாதிரி பைத்தியமாக இருந்தேன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, பாஸ்டர் சாம் சொல்லி கொடுத்தது, நீ தான்ப்பா கர்த்தருடைய ஆலயம். குடிக்காம என்னால் இருக்க முடியாதுங்க. டெய்லி குடிப்பேன். இதெல்லாம் தெரிஞ்சா என்னை கல்யாணம் பண்ணி இருக்க மாட்டாங்க பசங்க. என்ன டெய்லி குடிக்கிற கேஸ் அது. டெய்லி வந்தோன்னா பசங்க டெய்லி குடிப்பேன். ஆனால் எப்போ பாஸ்டர் ஆலோசனை கேட்டணும், என்னால் குடிய விட முடியல, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, வாய்ப்போம், இங்கே வந்துட்டார், இங்கே வந்துட்டு குடிப்பா. பாஸ்டர் சர்ச்சி பாஸ்டர் ஆலயம், சர்ச்சு ஆலயத்தில் குடிக்க மாட்டேன்னு சொல்கிறல்ல, அப்போ நீ யாரு? ஒன்றுக்கு வந்து 3:16 வாசி 16 வாசி. நீ தான் அந்த ஆலயம், இந்த ஆலயம் நீ தான்ப்பா அந்த ஆலயம். ஓ இது எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ வாங்கி தெய்வம் ஆலயத்துக்கு வந்துடு அப்படின்னாரு. வர முடியாது பாஸ்டர். அதே மாதிரி இந்த ஆலயத்தில் ஏதோ ஏற்ற முடியாது, இதுதான்ப்பா சொல்லி கொடுத்தாருங்க. அப்போது குடிய ரட்சிக்கப்படுத்த முன்னாடி மனம் திரும்ப பிறகு இந்த பழக்கம் எப்படி வெளியே வருது கேட்கும்போது கொடுத்த ஆலோசனைப்படி நடந்தாங்க. இன்னதையும் சொல்ல கிட்டத்தட்ட 36 வருஷம் ஆகுது. சிகரெட்டும் தொட்டது இல்லை, குடியும் குடிச்சு இல்லை, சினிமா தெரியல போய் சினிமாவும் பார்த்து கிடையாது. அல்லேலூயா. வீட்லேயும் சினிமாலாம் பார்க்க மாட்டேங்க. ஓல ஏன் அப்படின்னா இது சரியான கர்த்தருடைய ஆலயம். அப்படி இரு, கர்த்தர் கிருபை தருவார். ஜெபம் பண்ணேன், கர்த்தர் உதவி செய்வார். முதலாவது. ரெண்டாவது வேகமாக போகிற பாருங்க. ரெண்டாவதாக இதே 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 15ஆம் வருஷம் எனக்காக வாசிங்க. அப்போஸ்தலர் 16:15 வாசிங்க. அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால்
என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டார். பாருங்க, ரெண்டாவதாக இது என்னன்னா ஹவுஸ் ஆஃப் ஸ்டே ஃபார் செயின்ஸ். ஹவுஸ் ஆஃப் ஸ்டே ஃபார், இது என்ன வீடு அப்படின்னா கர்த்தருடைய ஊழியக்காரர் வந்து தங்குற வீடாக இருக்குது, ஊழியக்காரர் வருகிற வீடாக. ஸோ ஊழியக்காரர் வர வீடாக இருந்ததுக்கு காரணம்னா அவன் என்ன, அங்கே முதல்ல பார்த்தோம், அது ரட்சிப்பு வீட்டில் என்ன இருந்ததுன்னா என்ன இருக்கணும்னா விசுவாசம் இருக்கணும்னு சொன்னார். அதனால் அந்த வீடு ரட்சிப்பு வீடாக மகிழ்ச்சி இருந்தது. ரெண்டாவது, ஒரு வீடுன்னா ஊழியக்காரர் வந்து தங்குற வீடுனா அவன் என்னன்னா என்கிட்ட விசுவாசம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் கர்த்தர்கிட்ட விசுவாசம் உள்ளவன்னு எண்ணினால், நீங்கள் எண்ணினால் நீ என் வீட்டுக்கு வாங்க தங்குங்க அப்படின்னா. அப்போ ரெண்டாவதாக ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய வீடு ஊழியக்காரர் வருவதற்கு நம்முடைய வீடு நம்ம ரெடி பண்ணணும் இல்லையா. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஹவுசிங் போல் இருந்தேங்க, நான் விசிட்டிங் வந்து நோ விசிட்டிங் கொடுத்தேன். ஏன்னா ஹவுசிங் போல் வந்துட்டு போவாங்களே, என்ன இருந்தாலும் ஒரு வாலிப பையன் கொஞ்சம் ஷேமாக இருக்கும் தானே. ரட்சிக்கப்பட்டனா ஹவுசிங் போல் வந்துட்டு போனான்னா நம்முடைய ஹிஸ்ட்ரி அவளுக்கு தெரியாது. உட்கார கூட சேர் கிடையாது எங்கள் வீட்டில். ஆமாம், எங்கள் அம்மா அங்கேருந்து பார்க்குறாங்க, மறைக்கிறாங்க. உண்மையாக சேர் இல்லைங்க எங்கள் வீட்டில் உட்காரத்துக்கு. எங்கள் வீட்டில் சேர் இருக்காது. ஹவுசிங் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரூம் தான், அங்கே தான் 7 பேர் படுக்கணும். அதெல்லாம் நான் இப்படி படுப்பேன், எங்கள் அண்ணா இப்படி படுப்பான், உள்ளே படுப்பாங்க. அப்போது அந்த வீடை ஊழியக்கார் வருவதற்கு என்ன செய்யணும் என்று நான் ஜபம் பண்ணேன். நான் ஊழியக்கார் வர்றதுக்கு நான் நோ விசிட்டிங் எடுத்து விசிட்டிங் போடுறதுக்கு என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஏன் நான் கர்த்தரில் விசுவாசமாக இருக்கிறேன், கர்த்தரை ஆசீர்வதித்தாரு, ஊழியக்கார் வரணும் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஒரு வாட்டி என்னோட ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலி அதுவும் நோ விசிட்டிங் தான், ஏன்னா ஆஃபீஸில் இருக்க மாட்டேன். அங்கே பிசி ஜாக்கு ஊழியக்கார் 2 பேர் வந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும் ஏசியெல்லாம் எப்படி வருவாங்கன்னு. என்னங்க யாரும் நினைக்கிறாங்க கோட் ஷூட்லாம் போட்டு டைலாக கட்டு வந்துட்டு, இல்லைங்க ஜிப்பா போட்டு வேஸ்ட். அது வந்து கம்ப்யூட்டர் கம்பெனி. ஸோ வந்தாங்க. ஸோ வந்தாலும் நான் ஒன்று சொல்ல, அப்புறம் நான் அன்பா அதில் பார்த்து அவர் விக்டர், இப்போ ஏசி ஆவடிக்கு எங்களோட ஃபெலோஷிப் வராது, பாலவாக்கம் விக்டர், அவரும் ராதாகிருஷ்ணன் ஐயும் வந்தாங்க. வந்தவுடனே பார்த்து விசாரிச்சு ஜாம் பண்ணி போனாங்க. அப்புறம் சொன்னேன், ஐயா நான் நோ விசிட்டிங் தான் போட்டேன், ஏன்னா பொதுவாக இருக்க மாட்டேன், இன்றைக்கி ஏதோ இருந்தேன், ஆனால் ஜாம் பண்ணுங்க, நான் சீக்கிரமாக என் வீட்டுக்கு உங்களை இன்வைட் பண்ணுறதுக்கு எனக்கு மாற்றணும்னு சொல்லி கர்த்தர் கிருபையாக ஜெபம் பண்ணி போகிற வீடெல்லாம் இங்கே இப்போ ஜெபம் பண்ணுறீங்களா, இங்கே கூட்டம் நடத்துவீங்களா அப்படின்னா வீடு இல்லை அப்படின்வாங்க. ஸோ அதனால் வீட்டில் தனி ஜெபம் தாங்க பண்ணணும். அது நீங்கள் பண்ணீங்க, உங்கள் சாமி நீங்கள் ஆராதிக்கிறீங்க. இந்த வெளியே வச்சு ஆள்லாம் கூட்டு நடத்துகிற வேலை வச்சுக்காதீங்க. அந்த மாதிரி வீடே இல்லைங்க. ஆனால் ஜெபம் பண்ணி கர்த்தர் கிருபையாக லீஸ்க்கு போகும்போது தான் நாங்கள் வாட்டர் டேங்க் ரோடில் ஊழியக்கார வீடு வருவதற்கு கர்த்தர் 2001 நினைக்கிறேன். அப்போ தான் நம்ம மரித்த காலம் சென்ற அருமையான தகப்பன், அவர் பேர் என்ன, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தோஷம், அவங்க முதல்ல வந்தாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்து வீடு ஃப்ரெட்ரிக் பாஸ்டர் அதுதான் வீட்டுக்கு வந்தார். கர்த்தர் ஆண்டவர் அப்படி அப்போது வீடு வருவதற்கு ஊழியக்கார் வருவதற்கு ரெடி. ஸோ பார்த்தீங்கன்னா சுந்தரம் எப்படி விசிட்டிங் பண்ணுவார்னா சொல்லாமல் போயிடுவார். ஆனால் நோ விசிட்டிங் பட்டால் போக மாட்டார், விசிட்டிங் பட்டால் சொல்லாமல் வீட்டுக்கு போயிடுவார். ஒரு நாள் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்கள நினச்சிதாரா. ஒரு நாள் ரீனு போனான்னு ஏவிட்டோம். வீட்டுக்கு போனால் கதவு மூடி இருக்கு, உள்ளே ஒரே சத்தமாக டமால் 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 சத்தம். என்னடா ஒரே சத்தமாக இருக்குது சொல்லிட்டு பாஸ்டர் என்ன பண்ணார், ரொம்ப நேரம் நின்று பார்த்துனாரு. பார்த்தா சத்தம் நிற்கிற மாதிரியே தெரில. திறந்து பார்த்தா பையன் அந்த அப்பா அடிக்கிறதுக்கு கையில் வச்சுருக்கானா, அப்பா பையனை அடிக்கிறதுக்கு கையில் வச்சுருக்கான், தொடப்பக்கட்டை அது இதை வச்சுக்கலாம். 2 பேரும் அப்படி நிற்கிறாங்களா. பாஸ்டர் பார்த்தோன்னா பாஸ்டர் சோத்திரம் அல்ல இல்லையா. இதுக்கு முன்னாடி ஒரே ஆத்திரம். ஒரு வீட்டில் போனால் ஒரே டிவி சத்தம், வீட்டுக்கு அது ஆடா அது அப்படின்னு அப்படியே சைலண்டாக. அப்புறமா கவு தட்டோன்னு திறந்து பார்த்தா டிவி ஓடுது. பார்த்தா இந்த மாதிரி சில வீட்டுக்கெல்லாம் திடீர்னு அவர் போவாராம், சொல்லிட்டு போக மாட்டாராம். ஏன்னா எப்படி இருக்காங்க நிலைமை போவாராம். நம்ம வீடு எப்படி இருக்கணும்னா கர்த்தருடைய ஊழியக்காரர் வர அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணி உங்கள் வீடு ஆயத்தப்படுத்தலாமே. நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஊழியக்காரர் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் வீடு. அப்போ நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், நீங்கள் வந்து பாருங்கள், என் வீடை வந்து பாருங்கள்.
வீடை வந்து பாருங்கள், நான் எந்த அளவுக்கு கர்த்தரை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு வீட்டில் ஏற்றுக்கொள்ள வீடாக நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்காக ஜெபம் பண்ணி அந்த நிலைமைக்கு வரணும். அது சரி சரி செய்யணும். நான் ரட்சிப்பதுக்கு முன்னாடி எங்கள் வீடை வந்து யாரோ அவன் ராஜா, அவனே மந்திரி தானே. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் சொன்னேன் எங்கள் அண்ணன்கிட்ட, வாடகை கட்ட நான், குடும்பத்தை நடத்த நான், வீட்டில் என்ன பண்ணேன், எங்கே போனாலும் ஒழுங்காக இருக்கணும். இது யார் வீடு சொல்லுங்கள்? ஏசப்பா தங்குற வீடு. அதனால் உன் வீட்டில் இங்கே வச்சுக்க, எதனால வெளியே வச்சுக்கோ, வீட்டுக்குள்ளே வச்சுக்க. நானும் ஜெபம் பண்ணி கஷ்டப்பட்டு கர்த்தர் வீடு கொடுத்து இங்கே வந்திருக்கேன். அதனால் எதனாலும் வெளியே வச்சுக்கப்பா. அதே மாதிரி எங்கள் அண்ணன் என் வீட்டில் எது இருந்தாலும் வெளியே தான், வீட்டுக்குள்ளே வந்தால் சமாதானமாக இருக்கும். அப்படி தான் இருந்தோம். ஒரு சம்பவம் ஞாபகம் வருது, அது சொல்லிட்டீங்களா? பரவாயில்ல, சொல்கிறீங்களா? ஏன்னா சரி சொல்கிறாங்கன்னா இவர் அடிக்கடிக்கு ஏதாவது நான் என்னங்க பண்ணுறேன் இங்கே நின்னா எனக்கு கர்த்தர் வந்து சொல்கிறேன்னா அது யாருக்காவது தோடும். பாஸ்டர் தாமஸ் ராஜ் வந்து ரட்சிக்கப்பட்டு அவர் ஊழியத்துக்கு வந்துட்டு கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கும் போது கோயம்புத்தூர்லேருந்து அவருடைய தாத்தா அவர் வந்தார் அவரை பார்க்கறதுக்கு. எப்படி வந்தார்னா பெரிய அவ்வளோ பெரிய காருக்கல்ல, அந்த பிளைவுட் காருங்க பெருசு, அந்த தெருவே சின்ன தெருவு தான், அதில் வந்து நிறுத்திட்டாங்க. வந்து பார்த்துட்டு பலரடா நீ வளர்ச்சியெலாம் பரவாயில்ல, நல்லா இப்போ பிளெஸ்ஸிங்காக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா பேசிகிட்டே இருந்துட்டு திடீர்னு பாக்கெட்லேருந்து ஒரு சுருட்டு எடுத்து வீட்டில் பத்திரிக்கை எடுத்தாராம். தாத்தா எஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டா. இவர் வந்து என்னன்னா, தாத்தா இங்கே பத்திரிக்கை கூடாது. இல்லைடா சுருட்டுறான். தாத்தா நீ சுருட்டு பிடிக்கிறதுனா எழுந்து வெளியே போய் பிடிச்சிக்க, இங்கே நீங்கள் பிடிக்காதீங்க. நானும் அதுக்கு அவர் செம்ம கோவம். ஏன்னா அவர் பெரிய பணக்காரர். உடனே கோவம் மகளாக ரெண்டு ஆயிடுச்சோம். எழுந்து நேராக போயிட்டாராம். சரி வெளியே தான் சீரை தான் சுட்டு தான் பிடிக்க போகிறான்னு சொல்லிட்டு அது பின்னாடி பார்த்தா நேராக காரத்துக்கு போயிட்டாராம். அப்போது தாமஸ் பாஸ்டருடைய அம்மா சொன்னாங்களாம், டேய் எவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான்டா வந்தார், அவர் வந்து என்னடா நீ அவரை அனுப்பிச்சிட்டானே. அம்மா சொன்னார், அம்மா நீ அவர் வந்தார், அவரு போயிட்டாரு, ஆனால் இருந்தவர் போல. வந்தவரை போயிட்டாரு போட்டோம், ஆனால் இருந்தவர் இன்னும் இருக்கிறார். யார் இருந்தாரா வீட்டில்? இயேசு இருக்கிறார். அதனால் எனக்கு இருந்தவர் இருந்தனால்தான் எனக்கு ஆசீர்வாதம். அதனால் வந்தவர் போட்டோம், அது பற்றி இல்லை இருந்து. அதனால தான் இன்றைக்கும் எப்படி இருக்காங்க, ஆசீர்வாங்க. அந்த கணத்தை நம்ம வீட்டில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஆசீர்வாதம். வேகமாக சொல்லிட்டு போயிடலாம். ரெண்டாவது மூணாவது எடுத்துக்கொள்ளுங்க என்னோட கூட. அப்போஸ்தலர் 10:44 பாருங்கள், வாசிங்க மைக்கில், பக்கம் 177. டக்குன்னு முடிச்சிடும் பாருங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பாருங்க, அது என்ன வீடு அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் சவுண்டிங் காட்ஸ் வேர்ட். வீட்டில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட யாவர் மேலே யார் இறங்கினா? ஆவியானவர் இறங்கினார். ஆவியானவர். நீங்கள் 11 அப்போஸ்தலர் 11:14-23 வீட்டில் வாசிங்க. அது யாருன்னா புறஜாதியர் ரட்சிப்புண்டாச்சு. இப்போ புறஜாதியை ரட்சிக்கிறதுக்கு ஏதுவாக அங்கே ஆண்டவர் என்ன பண்ணாராம்? இன்னைக்கு நம்மளாம் யார் தான்? புறஜாதியார். நம்மளாம் புறஜாதியார். ஒன்லி ரட்சிப்பு யூதர் வழியாக வரும். யூதர்க்கமாக போக வேண்டிய ரட்சிப்பை இயேசு உலக ரட்சகராக இந்த உலகத்தில் வந்து புறஜா நமக்கு ரட்சிப்பு விளங்குறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த வீடு கர்த்தருடைய வார்த்தைக்கு திறந்து கொடுத்தாங்க. அவன் மாத்திரம் இல்லைங்க, கொர்நேலியு தான் கர்த்தர் சொன்னார் யாரை கூப்பிட சொல்லி, பேதுரு கொடுத்தான். ஆனால் கொர்நேலியு என்ன பண்ணான்னா, தான் ரட்சிக்கப்படுறது மாத்திரமல்ல, தான் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு வீடு திறந்து கொடுத்தது மாத்திரமல்ல, தன்னுடைய சொந்தம் அறிமுகம் ஆனவர்கள் கூட பிறந்த எல்லாரையும் கூப்பிட்டான் பாருங்க. அத்தனை பேர் மேலேயும் யாரெல்லாம் கூப்பிட்டானோ அத்தனை பேர் மேலேயும் கர்த்தருடைய ஆவியாக இறங்கினாரு. அத்தனை பேரும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. கர்த்தர் அந்த வீடு எப்படி மாத்தினார்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற வீடாக மாற்றினாரு. கர்த்தரை ஆசீர்வதித்தார். அதனால நமக்கு நம்ம வீடு எப்படி இருக்கணும்னா, சில பாருங்க ஞாயிற்றுக்கிழமைன்னா இன்னைக்கு ஏமா சர்ச்சுக்கு வரல அப்படின்னா, சொந்தக்காரர் வராங்க நல்லா வரல அப்படின்னா ரொம்ப உடன்பிறப்புறாங்க, ரட்சிப்படாம வராங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி யாராவது வரணும் என்ன பண்ணணும்னா, நல்லா சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்கன்னு எங்கே கொண்டு வந்துடணும்? கர்த்தர் வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். கர்த்தர் வீட்டுக்கு வந்து ஆராதனை முடிச்சு கொண்டு போய் வரணும். இல்லைன்னா ஆராதனைக்கு அப்புறம் வாங்கன்னு சொல்லணும். அவங்களுக்காக ஆராதனை கட் பண்ணிடணும். சபை கூடுதலை விட்டு விடாதுங்க, நம்ம செய்யவே கூடாது. ஃபங்க்ஷன் போனோம்னா கூட ஏதோ ஃபங்க்ஷன் வந்துச்சு, சரி
நாளைக்கு உன் மனுஷன் நான் வந்து சண்டை போடுவாங்க. 6000 முடிச்சுட்டு போங்க, 6000 முடிச்சுட்டு போங்க. அதுனா 6000 கட் பண்ணிட்டு போவாங்க. அதெல்லாம் அப்படி இருந்தால் எங்கே கர்த்தர் இறங்குவார்? அப்படி இருந்தால் எங்கள் சொந்தம் ரட்சிக்கப்படும், அப்படி இருந்தால் எங்கள் கூட போதும் ரட்சிக்கப்படும், வீட்டார் எங்கே ரட்சிக்கப்படுவாங்க? ரட்சிக்க மாட்டாங்க. ஆனால் இவர் பாருங்க, கர்த்தர் சொன்னார்ப்பா, கூடுப்பா, உட்கார்ந்தா எல்லாரையும் உட்கார வைப்பா, புறஜாதி எல்லாரையும் உட்கார வச்சாங்க. கர்த்தரை வார்த்தை பேசும்போது ஆவியா இறங்கிட்டாரு. யாருக்காக இறங்கியிருப்பாரு? கொர்நேலிக்காக இறங்கியிருப்பாரு. கொர்நேலி, நீ உன்னைதான் அனுப்ப சொன்ன, அவன் சொல்கிற வார்த்தையை கேட்க சொன்ன, நீ ஜெபம் பண்ணுறவன், நீ நல்லவன், அதனால் உனக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுத்த. ஆனால் நீ என்ன பண்ண? நான் பெற்ற இன்பம் நீ பெருக வைக்கணும். நீ வந்து எல்லாரையும் கூட சேர்த்த பற்றியா? உன்னை பார்த்து என்ன பண்ண? எல்லாரையும் நிரப்பின எல்லாம் நான். அதனால் உங்களுக்குள்ள அந்த பாரம் இருக்கணும். இப்போ கூட ஐயா முக்க சொல்ல 1000 ரூபாய் தராராம், ஏதிக்குள்ளெல்லாம் போங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் எனக்கு கச்சா போதும், அவளுக்கு எது கிடைக்கும் சொல்லாமல் இருக்கக்கூடாது. அங்கே தான் தராங்கன்னா முதல்ல நம்மளால் சலையில் தான் போய் ஆமாம்மா ஏதோ கொடுத்தாங்க, எனக்கு கூட சொன்னாங்க, அடி பக்கம் போனது, அதெல்லாம் விடுங்க, எல்லாம் உலகம். ஆனால் ரட்சிப்பு என்பது கர்த்தர் வெளியேற பெற்றது, அது இலவசமானது, இயேசு கொடுக்கறது. அந்த உங்களுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை, நீங்கள் பெற போகிற ரட்சிப்பை மற்றவங்க எல்லாரும் பெறணும்னு உள்ளது. வீட்டில் அமெரிக்காவில் நான் இருக்கும்போது கர்த்தர் அறிவாருங்க, நிக்கோசா அமெரிக்கன்ஸ்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு நல்லா சமைச்சு அவங்களுக்கு டின்னருக்கு முன்னாடி என் சாட்சி சொல்லுவேன். அவன் ரட்சிக்கிறோம் இல்லையோ, என் சாட்சியை நான் பேசுகிற இங்கிலீஷில் அமெரிக்கானில் பேசி எனக்கு பார்க்க ஓட்ட இங்கிலீஷு, ஆனால் எல்லாம் கேட்டு வெரி குட் டெஸ்டிமனி அப்படி சொல்லி போயிடுவேன். மனம் திரும்பினா அதெல்லாம் கற்றுவிடு. ஆனால் என் சாட்சி சொல்லு. சும்மா வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஊழியை வீட்டில் கூப்பிட்டு எவ்வளோ பேர் பாக்கியம் பாருங்கள்ல. அது போல் நீங்கள் என்ன செய்யணும்னா, வீட்டில் கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வருகிற ஊழியக்காரர் வருகிற கட்ட வீடு, உங்கள் வீடு எப்படி இருக்குன்னா ரட்சிப்பின் வீடாக, உங்கள் வீடு எப்படி இருக்குன்னா கர்த்தருடைய வார்த்தை தொன்னிக்கிற வீடாக, கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கிற வீடாக காணப்படும், கர்த்தருடைய வார்த்தை அபிஷேகம் பெற்ற வீடாக காணப்படும். கர்த்தர் உதவி செய்வார். 4வதாக சொல்கிறேன் பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 24:15 அந்த வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க, பக்கம் சொல்லுவோமா? யோசுவா 24:15 வாசிங்க. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். தேடாதீங்க, பக்கம் 300. இனி கூட புதிய சாட்சி சொல்றதுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவருக்கு யோவான் அப்படின்னா பழைய ஏற்பாடு தேடுறார். ஸோ அதனால் இது நிறைய கல்யாணத்தில் நடக்கும். ரூத்துன்னா புதிய ஏற்பாடு தேடுவாங்க. ஸோ யோசுவா 24:15 பக்கம் 300 ஹவுஸ் ஆஃப் சர்விங். உங்கள் வீடு எப்படி இருக்கணும்? கர்த்தரை ஊழியம் செய்கிற வீடாக இருக்கணும். நானும் வீட்டான கர்த்தரையே, அது இங்கிலீஷில் பார்த்தா அண்ட் மைசெல்ஃப் சர்வ் த லார்ட். ஊழியம் செய்கிற வீடாக. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்? ஊழியம் செய்யணும். நீங்கள் என்ன பண்ண? கர்த்தரை ஆராதிக்க போனேன். நீங்கள் என்ன பண்ண போகிற? கைப்பற்றி கொடுக்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிற? சண்டே கிளாஸ் எடுக்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிற? அவுட்ரீச் போக போகிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிற? ஈவினிங் ஒரு இடத்துல செய்தி கொடுக்க போகிறேன். ஊழியம் பண்ணுறவெல்லாம் குடும்பத்தில் இருக்கணும். ஊழியம் பண்ணல கர்த்தர். நாங்கள் அப்படி இருந்தாங்க. ஞாயிற்று ஒரு நாள் தான் எங்களுக்கு லீவ் இருந்தது. ஆனால் 6 முடிச்சுட்டு வீட்டுக்கு வராமல் அப்படியே நேராக அங்கே போனால் நடந்து செம்மை நகர் போய் அவுட்ரீச் போவோம். இல்லைனா 6 முடித்தோடனே வண்டி எடுத்துகிட்டு மந்திரக்கட்டு, பிசாஸ் கட்டு, ஜாமர்ந்து போயிட்டு நைட்டு 10 மணி தான் வீட்டுக்கு. அந்த ஒரு நாள் தான், அந்த ஒரு நாள் கர்த்தர் கண்டு கொடுத்தார். கர்த்தரை என்னை ஆசீர்வதித்தார். ஆமே. அதனால் ஊழியம், அதனால் எங்கே விட்டாலும் எங்களை நாங்கள் எவரடி பேட்டரியாக இருப்போம். ஏன்னா கர்த்தர் எங்களை பாய்ச்சி வைத்தார். அது 26 வருஷமாக ஊழியம் பண்ணிட்டு இருக்கார். அந்த கர்த்தருடைய வீடு ஊழியம் செய்கிற வீடாக இருக்கும். ஒவ்வொரு ஊழியம் எப்படி இருக்கும் பாருங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் சர்ச்சைக்கு போயிட்டு வந்த பிறகு நீங்கள் என்னப்பா ப்ரோக்ராம்? இல்லை, நான் ஒரு இடத்துக்கு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போகிறேன், நான் அவுட்ரீச் போகிறேன், ஆராதனை கூப்பிட்டுருக்காங்க, சாட்சி சொல்ல கூப்பிட்டுருக்காங்க, செய்தி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பார்த்தா எவ்வளோ நல்லா இருக்கும் வீடு. பரவாயில்ல, கர்த்தருடைய பயன்படுத்துகிற கிருபை தராரு போல் ஊழியம் செய்கிற வீடாக மாறணும். எல்லாம் ஊழியம் செய்வதாக மாறணும். ஊழியம் செய்கிற ஒரு யோவான் 12 ஒருவன் ஊழியம் செய்வானால், ஒருவன் பிதாவுக்கு ஊழியம் செய்வானால் பிதாவன் அவனை கனம் பண்ணுவார். அதனால் ஊழியம் செய்யுங்க. என்ன பொன்னம்மா ஆண்டி சொன்னாங்க, நான் ஆல்ரெடி ஊழியம் செய்கிறவன் தான்,
அவங்க சொன்னாங்க, டே கர்த்தர் உன்னை உயிரோடு வச்சுக்கணும்னா நீ என்ன பண்ண, கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம் அப்படின்னு கேட்டேன். இல்லைடா உண்மைடா, ஊழியம் செய்தான் உயிரோடு வச்சுருப்பாரா அப்படிங்களா? அப்போ நான் அவங்க விளையாட்டாக சொன்னேன், அவங்கள சும்மா கிண்டல் பண்ணுறதுக்கு. நம்ம நல்ல ஆன்ட்டி, அவங்க வயசானவங்க. ஆன்ட்டி உங்களுக்கு விஷயமே இங்கே இருந்தா ஆண்டி, அங்கே போனால் எனக்கு லாபம் ஆண்டி, அதனால் எந்த வயசில் போனாலும் கவலை இல்லை ஆண்டி, எப்போலாம் போகிறது ரெடியாக இருக்கா ஆண்டி, உங்கள் வீட்டில் பேச முடியாதுடா. ஊழியம் ஊழியம் உங்கள் வீடு ஊழியம். கடைசியை கவனம் சொல்லுவாங்க. யோவான் 14:1-3 நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்ன வீடுனா ஹவுஸ் ஆஃப் செல்ஃப் டெஸ்டினேஷன். வாசிங்க யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்ததால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். வழியும் அந்திருக்கு என்றார். நான் 1-4 பாருங்க. இது என்னன்னா ஹவுஸ் ஆஃப் செல்ஃப் டெஸ்டினேஷன். நீங்கள் அறிந்திருக்கணும் நீ எங்கே போகிற, எங்கே என்னுடைய கடைசி எங்கே போனானே ஆண்டவர்கிட்ட போகிறேன். அதனால் ஆண்டவர்கிட்ட போகிற அந்த டெஸ்டினேஷன் தெரிஞ்சு இந்த உலகத்தில் வாழணும். அது தெரிஞ்சால் ஒழுங்காக வாழ்வீங்க, அது தெரிஞ்சால் வழி அறிந்திருப்பீங்க, அது தெரிஞ்சால் உங்கள் இருதயம் கலங்காத இருக்கும், அது தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆண்டவர் மேலே விசுவாசம். நம்முடைய முற்பிதார்கள்லாம் பரதேசியாக அவங்க சஞ்சரித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் இந்த இடத்துல பரதேசின்னு. ஆனால் நான் அவங்கள பரதேசியாக இருக்க சொல்ல, உங்கள் டெஸ்டினேஷனை தெரிஞ்சிருக்கணும். உங்கள் டெஸ்டினேஷன் என்னப்பா? அதாவது சிலர் நினைக்கிறாங்க அடுத்த பிறவி எடுப்பேன், ஒரே முறை நியாயத்தீர்ப்பு. அதனால் மறு ஜென்மம் அதெல்லாம் இங்கே வேதத்தில் கிடையாது. அந்த உலகத்தில் ஆண்டவர் கொடுத்த அந்த ஜீவன், அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துனாலே நித்திய ஜீவனை பெறுது. அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்ததுனால அந்த ஜீவன் இந்த உலகத்தில் நம்ம எங்கே கொண்டு போகுதுன்னா, நம்ம ரட்சகர் போயிருக்கிறார், அங்கே ஒரு வீடு ஆயத்தம் பண்ணியிருக்கார், உங்களுக்கு ஒரு வீடு அங்கே ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அந்த வீடு போகிறதுக்கு தான் உங்களை சபையில் கூப்பிட்டு வைக்கிறார். அவர் வழியை சொல்கிறார், வார்த்தைகளை சொல்கிறார். பரிசுத்தமாக இருங்க, பாவம் செய்யாதீங்க, விசுவாசமாக இருங்க, தேவனுக்கு அன்பாக இருங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார், கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி உங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணி அவர் வழியை தெளிவுபடுத்தி உங்களை கடைசி நீ போகிறோட எங்கன்னா அந்த வீட்டுக்கு போகணும். அதுதான் ஹவுஸ் ஆஃப் செல்ஃப் டெஸ்டினேஷன் என்றது இருக்கணும். அந்த உறுதியோடு இந்த உலகத்தில் வாழும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார், நிச்சயமாக அங்கே போய் சேருவீங்க. அல்லேலூயா. அதுதான் கடைசி. நம்ம எல்லாரும் முடியும், அதுதான் கடைசி. நான் ஒரு ஜாப் பண்ணும்போது ஆண்டவரே கேட்ட, ஆண்டவரே நீங்கள் என்னை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போங்கப்பா, நீங்கள் எனக்கு வீடெல்லாம் காட்டுங்க, இந்த மாதிரி வீடெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி வீடெல்லாம் காட்டுங்கப்பான்னு சொன்னேன். அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபயராக இருக்கும்போது ஒரு நடந்ததை சொல்கிறேன். கர்த்தர் ஒரு நாள் என்னை ஆவியில் அவர் வீட்டுக்கு கொண்டு போனால் எதாப்பா பவுல் அப்படின்னு காமிச்சார். ஆண்டவர் யாரும் காட்டாதீங்க, என் வீடை காட்டுங்க. என் வீடை பார்த்தா சவுறு இல்லை, ஒன்றும் இல்லை, இதான் வீடு, இதுதான் ஒன்றுமே இல்லை, இதுதான் வீடு. இனிமேல் கட்ட பண்ணோம்னா நீ என்ன பண்ணல, உட எனக்காக ஊழிய செய், கூடு, எல்லாம் எங்கே சேர்த்து வை, இங்கே சேர்த்து வை. அப்போது ஒன்று பொக்கிஷம், பூமியில் எதுவும் சேர்க்காத, எல்லாம் எங்கே சேர்க்கணும். அதனால் இப்போ ஆசையாக இருக்குது, அந்த கூட்டு போய் காட்டுறேன், கூப்பிட்டீங்கன்னா ஒரேடியாக கூப்பிட்டுருவேன். அதனால் சீக்கிரம் கட்டுறீங்க கட்டுறேன். அதனால் நம்மளுடைய டெஸ்டினேஷன் தெரிஞ்சிருக்கணும், எங்கே போகணும், என்னுடைய கடைசி இறுதி எங்கே, எனக்குன்னு ஒரு வீடு ஆண்டு வைத்திருக்கிறேன், நாங்கள் போவேன். அல்லேலூயா. அந்த நிச்சயத்தோடு வாழும்போது நிச்சயமாக நீங்கள் பாவத்தில் விழ மாட்டீங்க, உங்களை சாத்தான் வஞ்சிக்க முடியாது, இயேசு உங்களோடு இருப்பார். ஆமென். மற்றதெல்லாம் வருதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வழியில் வருதெல்லாம் எதை தான் நீங்கள் போகிற உங்களை கொண்டு போகிறதா இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நடந்துங்க. நீங்கள் உங்கள் வீடு ரட்சிப்பின் வீடாக, உங்கள் வீடு எப்படி இருக்கணும், ரட்சிப்பின் வீடு மாத்திரமல்ல, பசுத்துவான் தங்குற வீடாக உங்கள் வீடு எப்படி இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை வீடாக, பிறருக்கு அது ரட்சிப்பில் நடத்துகிற வீடாக, ஆவியாக இறங்குற வீடாக இருக்கணும். உங்கள் வீடு எப்படி இருக்கணும்,
ஊழியம் பண்ணுற வீடாக உங்கள் வீடு எப்படி இருக்கணும், பரலோகத்தில் உங்களுக்கு இருக்கிற வீடு அதான் என்னோட நிச்சயம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கத்த உங்களை ஆசைப்படுறாங்க. அதுதான் முடிச்சுட்டு ஹேர் ஸ்பெஷல் 10-10 ஒரு பாட்டு பாடி முடிச்சிடலாம். 10-15 ஓகேங்களா? 10-15 கொடுத்துடலாம் உங்களுக்கு. கத்த ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த நாளில் பெற்றுக்கொண்டீங்க? ஆமே. ஸோ ரொம்ப சிம்பிளாக நான் இன்னைக்கு உங்களோட பேசியிருக்கேன். இது கர்த்தர் சொன்ன இந்த ரட்சிப்பை தெளிவில்லாமல் இருக்கிறவர்களுக்கு நான் தெளிவாக அவங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். தொடர்ந்து கிருபையாய் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நம்முடைய ஆண்டவர் யாருன்னா, பாவங்கள் போக்காவே சாபங்கள் நீக்காவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா,
விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். என் குடும்பம் ரட்சிக்கப்படும், என் குடும்பம் ரட்சிப்பின் குடும்பமா இருக்கும், என் குடும்பம் ஊழியக்கால வருகிற தங்குற குடும்பமா இருக்கும். வீடு 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 என் வீடு என் வீடு அநேக ரட்சிக்கப்படுற வீடாக, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற வீடாக, அபிஷேகம் இருக்கிற வீடாக, ஓ புரோஜாதிக்கு அது இருக்கும். அப்படியாப்பட்ட வீடாக என்னை மாற்றுகிறார், மாற்றுகிறார், மாற்றுகிறார். ஓ நாள் மாத்திரமல்ல, ஓ ஆண்டவர் ஊழியம் செய்கிறவர்களாக என்னை மாற்றுகிறார். எனக்குன்னு ஒரு வீடை வைத்திருக்கிறார். அந்த உணர்வோடு ஒப்பு கொடுங்க. இன்னும் விட முடியாம பாவத்திருந்தா இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருங்க. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. மன்னிப்பார். அவரை போல மன்னிக்கிறவரே அதுக்கே பார்த்ததே இல்லை. அவ்வளோ அன்பானவர், ஆவியானவர். ஒப்பு கொடுத்துருங்க. உன்னால வீட்டுக்கு மகிழ்ச்சி இருக்கணும், உன்னால வீட்டுக்கு துக்கம் இருக்கக்கூடாது, உன்னால வீட்டுக்கு உன்னை பேரை சொல்லும் போதே முகம் சுளிக்க கூடாது. உன் பேரை சொல்லும் போது கர்த்தரே என் தகப்பனோடு இருக்கிறார், கர்த்தர் என் மனைவியோடு இருக்கிற, கர்த்தர் எங்களோடு இருக்கிறான்னு சொல்லுகிற மகிழ்ச்சியை கொண்டு வீடாக இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்து கர்த்தரை தேடு. முதல்ல முக்கிய கர்த்தருக்கு, கர்த்தருடைய வீட்டிலே கொடு. நீ வைராக்கியமா இருக்கும் போது உன்னை கொண்டு உன்னை பிள்ளைகளை ஆதாயப்படுத்திக் கொள்வார், உன்னை ஊழியத்தை செய்வார், அநேகர் ரட்சிப்பில் நடத்துகிற பாத்திரமாக பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நீ போக வேண்டிய டெஸ்டினேஷன் உனக்கு அறிந்திருக்க வேண்டும். நரகம் அல்ல, நரகத்துக்கு போகும்படி இயேசு உனக்காக ரத்தம் சிந்தல, பரலோகத்துக்கு வரும்படியாக உனக்காக மரித்து இருக்கிறார். அதை சொல்லு. பரலோகம், அதனால பாவத்தின் சம்பளம் மரணம்பா என்று சொல்லுங்க தைரியமா. கர்த்தருடைய கிருபை வரமோ, ஓ ஹல்லேலூயா, அது பரலோகம், ரட்சிப்பு. ஆமென். அன்பு கிருபை நிறைந்த எங்கள் பரலோக வீடா. நாளில கூட கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமாக எங்கள் ஊரோடு பேசுனீங்கப்பா. எங்களுடைய வீடு அந்த 5 விதமான வீடாக எங்க முன்பாக வைத்தீங்கப்பா. இதுல ஒன்றும் நாங்கள் எழுந்து போகாதபடி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், சபையை ஒப்பு கொடுக்கிறோம், குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்க அத்தை சொந்தங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு கிருபையாய் நீர் ஆண்டவரே இப்படி எங்க வீடுகள் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் தான் உதவி செய்ய வேண்டும். ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. அந்த பார்க்கிறவர்களுக்கும் விசுவாசிக்க அந்த ஒரே கர்த்தர் நிச்சயமாக செய்யுங்க, ஆசீர்வதிங்க. கொடுத்த காணிக்க தசமாலை ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் ரத்தங்களை மூடிக்கொள்ளுங்க. சீக்கிரம் கர்த்தருடைய பிள்ளையாக நாளஸ்தானம் எடுக்க அடரே கர்த்தா ஏவியரானா சீக்கிரம் ஒப்பு கொடுத்து நாளஸ்தானம் எடுத்து ரட்சிப்பை காண அனுகிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதா, ஆமென். சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாலிபாதாரே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு சகல பரிசுத்த கர்த்தரை வருகை இருப்பதாக. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பி வித் யூ. கர்த்தர் கூட இருப்பாராக. சண்டே கிளாஸ் இருக்கு, யாரும் பேசாதீங்க. நம்ம 5 நிமிஷம் அசிஸ்ட் எடுத்துட்டோம். பரவாயில்ல, கர்த்தர் கிருபை செய்வாராக. சண்டே கிளாஸ் இருக்கு, ஜெபிக்கிறபடி வந்துருங்க.